ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான வேத தியானமாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவதூதன் மெய்ப்பொருள் அண்டையிலே வந்து சொல்லுகிற ஒரு செய்தியாயிருக்கிறது. அது எப்படிப்பட்ட செய்தி? இதோ எல்லா ஜனத்துக்கும் இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி. அல்லேலூயா. இது எல்லா ஜனத்துக்கும் என்று சொன்னால் எல்லா ஜாதிகளுக்கும், ஆமென், ஒட்டுமொத்த உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் தேவையான முக்கியமான சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய, ஆறுதலை கொண்டு வரக்கூடிய, விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த செய்தி. ஆமென். ஏனென்று சொன்னால் எல்லா மனுஷரையும் ரட்சிப்பதற்காக அவர் வருகிறார். அவர் வரும் பொழுது ஒரு கூட்டத்தாருக்காக அல்ல, ஒரு தனி மனிதனுக்காக அல்ல, ஒட்டு மொத்த மனு குலத்துக்காக தான் இயேசுவின் பிறப்பு காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. கிட்டத்தட்ட உலகத்தில் 5000 கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 237 நாடுகளுக்கும் இந்த இயேசு, இந்த சந்தோஷம், இந்த நற்செய்தி, இந்த கர்த்தரை குறித்து பேச வேண்டியது, அறிவிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய என்னுடைய பொறுப்பாக இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் மிக வேகமாக இருளை நோக்கி, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்றால், ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கு ஒரு மீட்பு, ஒரு விடுதலை, ஒரு உண்மையான சந்தோஷத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்றால், மோட்சம் அடைய வேண்டும் என்றால், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி, சுவிசேஷ செய்தி. சுவிசேஷத்தை அறிவிப்போம். இயேசு கிறிஸ்து கூடாக மனிதருடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் எது என்பதை பெற்றுக் கொடுக்க நீங்களும் நானும் அங்கே பொறுப்பாளர்களாயிருக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.